1 வீக் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல 5 கிராம்ஸ் ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கலாம்னு ஸ்டடி சொல்லுது. டெய்லி சாப்பிடுற சாப்பாட்டுல புரோட்டீன் இருக்கா, ஃபைபர் இருக்கா, ஃபேட் இருக்கான்னு செக் பண்றீங்க. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிருக்கீங்களா? என்னடா ரொம்ப எக்ஸாஜரேட் பண்றேன்னு நினைக்காதீங்க. கரண்ட் ரியாலிட்டி இதுதான். இப்படி நம்ம யூஸ் பண்ற அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் மூலியமா அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புல கலக்குது. இன்னும் ஷாக்கான விஷயம் என்னன்னா, நம்ம தூக்கி போடுற அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் கடல்ல கலந்து கடல்ல மீன்கள் அதை சாப்பிடுது. நாம அந்த மீன்களை சாப்பிடுறோம். இதன் மூலியமா அந்த பிளாஸ்டிக்ஸ் திரும்ப நம்ம உடம்புக்குள்ள போகுது. இந்த பிளாஸ்டிக் நம்ம உடம்புக்குள்ள போறதுனால அது நம்மளுடைய ஹார்மோன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். கேன்சர், ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், தைராய்டு இஷ்யூஸ், லிவர் இஷ்யூஸ், கிட்னின்ட்டு உடம்புல ஏகப்பட்ட இஷ்யூஸ் நமக்கு வருது. ஐயோ, அப்ப இதுக்கெல்லாம் சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு கேட்டா சொல்யூஷன் இருக்கு. நாம முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் யூசேஜஸ் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம வீட்ல இருந்து பைகள் கொண்டு போறது, கிச்சன்ல நம்ம உடன் ஷாப்பிங் போர்ட், கிளாஸ் கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றதன் மூலியமா பிளாஸ்டிக் யூசேஜ குறைக்கிறது. அதே மாதிரி குக்வேர்னு வரும்போது கெமிக்கல் கோட்டட் குக்வேர் எதுவும் யூஸ் பண்ணாத நம்ம ஆன்செஸ்டர்ஸ் யூஸ் பண்ற கல்ச்சட்டி, இரும்பு சமையல் பொருட்கள் மாதிரியான பாத்திரங்களை யூஸ் பண்றது. இதை மனசுல வச்சுதான் எத்தனிக் பாட்ஸ் அண்ட் பேன்ஸ்ல நாம உயர்தர ஆர்கானிக் குக்வேர் சேல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே ப்ரீ சீசன்றதுனால மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ரேட்ஸும் ரொம்ப ரீசனபிளா இருக்கும். கஸ்டமர் சப்போர்ட்டும் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கும்.